இந்த செக்ல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. என் புருஷங்கிறதுக்காக இதோட நிறுத்துறேன். இல்லன்னா கொன்னே போட்டுடுவேன். இந்த செக்ல கையெழுத்து போடு. போடுறேன். சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல கையெழுத்து போடணும். இல்ல உன் முதல் பொண்டாட்டிய உயிரோட எரிச்ச மாதிரி உன்னையும் உன் குடிக்கார மகனையும் எரிச்சிடுவேன். ஜாக்கிரதை. விஸ்கியில முழிச்சாதான் நமக்கு பொழுதே விடியுது. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏன் தம்பி குடிக்கிறீங்க? எங்க அம்மா எரிஞ்சதை பார்த்த போது பத்திக்கிட்ட தீ இன்னும் என் நெஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அன்னைக்கு தான் அப்பப்போ நான் அதை ஊத்திக்கிறேன். சாரி சாரி. என்னுடைய வறண்ட வாழ்க்கைக்கு இந்த ஈரம் தேவைப்படுது. குட் மார்னிங் சித்தே. ஆரம்பிச்சிட்டியா பிரபு? நான் என்ன இப்போ ஆரம்பிக்கிறேன்? நான் ஆரம்பிச்சுதான் பல வருஷம் ஆச்சுல்ல. ஆரம்பிச்சு வச்சுதான் நீ தானே சித்தே. சித்தி சித்தின்னு தானே இன்னும் கூப்பிடுறேன். ஒரு தடவையாவது அம்மானு கூப்பிட கூடாதா? சித்தி, இது கண்ணீரா? தொடச்சுக்கோ. எனக்கு எல்லா கண்ணீருக்கு அர்த்தம் தெரியும். ஒரு குழந்தை எழுதா பசின்னு அர்த்தம். ஒரு ஞானி எழுதா அக்கறைன்னு அர்த்தம். ஒரு அரசியல்வாதி எழுதா ஓட்டுன்னு அர்த்தம். சினிமாவில் எழுதா நடிப்புன்னு அர்த்தம். ஆனா நீ எழுதா ஒரு அம்மாவோட அழுகைக்கு மட்டும்தான் பாசம்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம், நேசம்னு அர்த்தம். உனக்கு தான் அம்மாவோட அர்த்தம் தெரியாத. நான் உன்னை அப்படி கூப்பிட முடியாது. சாரி, ஐ எம் வெரி சாரி. நீ என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுப்பா. ரோஜா பூவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அது ரோஜா பூ தானே. காகித ரோஜா எது நெஜ ரோஜா எதுன்னு தேனிக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம டைலாக் எப்படி நல்லா இல்ல? நீ என்ன வேணும்னாலும் சொல்லுப்பா. அதிகமா குடிக்காதே. உன் மகன் என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? அந்த குடிக்கார பயலுக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டி இருக்கு. 5க்கும் 10க்கும் கை கட்டி நிக்க வச்சுட்டியடா பாவி. உன் அழகுக்கும் பவுசுக்குமா நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்ட உன் சொத்துக்கு தானேடா. சரி, என் தங்கச்சி பேர்ல சொத்து எழுதி வச்சியா? இல்ல. இல்ல உன் பையன் பேர்லயாவது சொத்து எழுதி வச்சியா? அதுவும் இல்ல. அவனை குடிகாரனா மாத்தினதே என் தங்கச்சி எந்த பத்திரத்தை நீட்டினாலும் அதை கையெழுத்து போட்டு தருவான் தானே. அவன் பேர்லயும் எழுதாமே அவனுக்கு பொறுக்க போற குழந்தை பேர்ல எழுதி அவனை வெறும் பவர் ஆக்கிட்டீங்கடா. கொழுப்புடா உனக்கு, எலும்பு வரைக்கும் கொழுப்புடா. எல்லாம் கொழுப்பு. பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. என் பொறுமையெல்லாம் போயிடுச்சு. உன் பொண்டாட்டியை எரிச்ச மாதிரி உங்களை எல்லாரையும் எரிச்சிடுவேன். இந்த சொத்து என் கைக்கு வரட்டும். இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இன்னைக்கு பூரா பட்டினியாவே கிடக்கட்டும். பணம் போச்சுடா. எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாடா. ஏப்பா, நான் தான் ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தேனே, கொடுத்துருந்தா காணா போயிருக்காதல்ல. அத பத்தி இப்ப பேசாதடா. அது கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். கிடைச்சா கொடுப்பியாப்பா? அது சொத்தை பிரிக்கும் போது பாத்துக்கலாம்டா. வா. உனக்கு போய் ரஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கான் பார். பேசாம கஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கலாம். என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லைப்பா. அப்ப வாடா தேடலாம். தேடலாம்.
யாரா நீ? டேய் என் பொண்ணுடா. அப்ப என் தங்கச்சி. ஆமா ஆ. அம்மா. பணம் போயிருச்சேம்மா. ஐயோ பணமா? எவ்வளோ? எவ்வளவு பணம்னு கேக்குறியா? ஆ, 1 ரூபாய் ஐயோ. வேணும். நல்லா வேணும் இந்த ஆளுக்கு. நான் 1 வருஷமா ஒரு பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தாத்தாவோட டிராயரை கொடுத்து போட வச்சிருக்காரு. அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவும் ஏத்துக்கனால நீ தப்பிச்ச. இல்லைனா பாட்டியோட துணின்னு பத்திரமா இருக்கு. அது உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னையும் அலைய விட்டுருப்பார். அப்பா நீங்க இன்னும் மாறவே இல்லையா? நல்லா கேளு. வாய முடுறா. சரிப்பா. அம்மா நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி. கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்க. நீ தேடினா பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத நீங்களே தேடுங்க. நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி தப்பிச்சிட்ட. ஏய் ஆ? என்னடா இவ? ஆ. மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும். அதுக்குள்ள டயர்டா போறாளே. ஏய் என்ன மச்சி ஏன் எதிர்த்து இருக்க? என் லவ் ஃபெயில் ஆயிடுச்சு மாமா. உனக்கு மட்டுமா? உலகத்துல எல்லாருக்குமே லவ் ஃபெயிலியர் தான். ஆ? இந்த கதையில இங்க விடாத. இப்ப பாரு. ராகு கேது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றீங்க. மன்னிக்கணும், அமங்கலமா வரப்போற வார்த்தைகள் என்னதில்ல. கிரகங்கள் சொல்லுது பையனோட ஜாதகத்துல பெரும் தோஷம் இருக்கு. அப்படியே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா முதல் தாரம் நிலைக்காது. நல்லா பார்த்து சொல்லுங்க. சத்தியத்தை சந்தேக கண்ணோட பார்க்க கூடாதுமா. இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. மனுஷனை மனுஷன் ஏமாத்திக்கலாம், ஆனா கிரகங்களை யாரும் ஏமாத்த முடியாதுமா. இதுக்கு பரிகாரமே கிடையாது. பிரபு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க மாப்பிள்ள. உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? மச்சான் 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 மச்சான், எப்ப என் நகைச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போற? நீ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க சரி போறேன். மச்சான். உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரபு என்னடா சொல்ற? உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் என்னடா சொல்ற? ஐயோ, அது வந்து தப்பா நினைச்சுக்காத. நானு அது அது வந்து நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேப்பல்ல. ஆமா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு சந்தோஷம் தான். ஒண்ணும் இல்ல, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளைதான் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் பொறுப்பு. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி வச்சா வசதியா இருக்கும். என்ன தங்கச்சி இது? அந்த பிரபு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானே. கட்டுனா அந்த காயத்திரியை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கானே. டேய் இப்போதான்டா
கணக்கு சரியா வருது, பழம் நழுவி பால்ல விழுந்த கதை. புரியலையே. பிரபு விரும்புற மாதிரி அந்த பொண்ணையே கட்டி வச்சிடுவோம். அதான் ஜோசியர் சொல்லிட்டாரே, முதல் தாரம் நிலைக்காத நீ, ரெண்டாம் தாரமா உன் பொண்ணை கட்டி வச்சிடுவோம். அது சரி. ஜோசியக்காரன் சொல்றதுல 10க்கு 5 தான் பலிக்கும்னு அன்னைக்கு நீயே தானே சொன்ன. இப்ப அது பலிக்காம போயிட்டா? ஜோசியர் சொல்றது பலிக்காம போய் வரப்போறவ குழந்தைய பெத்துக்கிட்டா அப்போ என்ன செய்யறதுன்னு தானே கேக்குற? ஆமா ஆமா. பலிக்குண்டா, நிச்சயமா பலிக்கும். பலிக்காட்டி பலிக்க வச்சிடுவோம். அடிச்சு பொதிச்சாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அனாதையை தானே பிரபு விரும்புறா. டேய், வரப்போறவ வாழ போறது இல்ல, வாழ போறது உன் பொண்ணு. என்ன மூளை தங்கச்சி, இந்த மாதிரி மூளை எந்த மிலிட்டரி ஹோட்டலையும் இருக்காது. புடி. ஜமீன்தார் அம்மா, ஜமீன்தார் அம்மா என்ன தேடின்னு வந்த காரணம் தெரியல. ஆமா, உன்கிட்ட வளருதே அந்த பொண்ணு எங்க? ஆத்துல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. என் வீட்டுல விளக்கேத்த வரப்போற பொண்ணு கோவில்ல விளக்கேத்த போயிருக்கா போல இருக்கு. என் பையன் உன் பொண்ணதான் கட்டிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறான். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து நான் நீனு போட்டி போட்டு பொண்ணை கொடுப்பாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவள யாரையாவது பாருங்க. காயத்ரி வேண்டாமா? சுய நினைவோடுதான் பேசுறியா நீ? சின்னையாவை பத்தி ஊருக்கே தெரியும். நாங்க சாப்பிடுற தீர்த்தம் வேற, அவர் சாப்பிடுற தீர்த்தம் வேற. அவருக்கு காயத்ரிய வேண்டாமா? வேண்டாம். உன் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உன் பொண்ணுக்கு கிடைக்க போகுது. வேணாங்கிறியே, பைத்தியமா உனக்கு? நான் கனவு கண்டது இந்த வாழ்க்கை இல்லம்மா. ஊருக்காகத்தான் உயிரியே கொடுத்தவருடைய பொண்ணு காயத்ரி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புமா. அதிகமா ஆசைப்பட்டுட்டு அதிகமா கஷ்டப்பட்டா அவளால தாங்க முடியாதும்மா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த அம்சா ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரும். நீ இல்ல, யாராலும் அதை தடுக்க முடியாது. ஓ, நீதா காயத்ரியா? ஆமாமா, இந்தாங்க அம்மன் குங்குமம். அம்மன் பேரை சொல்லி வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அம்மன்னா நான் உயிரே விட்டுடுவேன். உயிரே விட்டுடுவியா? அதான் எனக்கு வேணும். இந்தாங்க. அந்த அம்மன் பேரை சொல்லியே நான் நினைச்சதை நடக்க வைக்கிறேன். என்ன தங்கச்சி, ஜோசியக்காரன் பேச்சை நம்பி பிரபுக்கு அனாதை பொண்ணை கட்டி வச்சு முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதோ? என்ன நடக்கும்? ராத்திரி 9 மணி ஆனா அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 2 பெக்கு உள்ள போகலன்னா கத்த ஆரம்பிச்சிடுவான். அவன் கத்துற கத்தல்ல இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. நான் தான் 9 வயசுல இருந்தே தண்ணி போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்கிறேனே. அவன் விஸ்கில மிதப்பான், இவ கண்ணீர்ல மிதப்பான். அதான் நடக்க போகுது. சூப்பர். என் மேல கோவமா இருக்கும்? உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ல. கோவம்லாம் இல்லைங்க, மனசு நிறைய சந்தோஷம். கல்யாணம் அம்மனுக்காக நடந்தது. அவளுக்காக எது நடந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். அது சரி, கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே, இப்ப ஏன் இவ்வளவு டெக்கரேஷன்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்ப முதலிரவு. ஓ, அப்படிங்களா? முதலிரவுனா என்னங்க? எல்லாம் ஒரு பார்த்து பாரு, நீ உள்ள போடின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு இதை பத்தி தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆடி போடி, இந்த காலத்து பசங்க புஸ்தகமே போட்டுருவாங்கன்னு சொன்னாலுங்களே. என்ன சொன்னாலுங்களே? உனக்கா ஒண்ணுமே தெரியாதா? கேக்குறேன்ல, தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? ஓ,
தெரியுமா? பசங்க நாங்க புஸ்தகம் தான் போடுவோம், பொண்ணுங்க நீங்க நோட்ஸே போட்டுருவீங்க போல இருக்கு. அது சரி, அங்க என்னன்னா இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் போதுமா? போதாது. என்னாச்சு? கொஞ்சம் இருங்க. பெரியவங்களா பார்த்த இந்த 4 நேரம் நீங்க குடிக்கிறதுக்காக இல்ல. இல்ல காயத்ரி, என்னால குடிக்காம இருக்க முடியாது. நான் குடிக்கலன்னா செத்து போயிடுவேன். என் மனசுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கு, அவ்வளவு துன்பங்கள் இருக்கு. தயவு செய்து தொல்லை பண்ணாத காயத்ரி. காயத்துக்கு மருந்து தாங்க போடணும், இது விஷம். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் சொல்லவும், என் மேல பாசம் காட்டவும் யார் இல்லாதப்ப எனக்கு துணையா இருந்தது இந்த விஷம் தான். இனிமே நான் தான் உங்களுக்கு துணை. காயத்ரி, நீ சொல்றது கேட்கிற நிலைமையில் நான் இல்ல, என்ன விட்டுடு. காயத்ரி, விடு. விடு காயத்ரி. இனிமே இந்த விஷத்தை நீங்க ஒரு துளி குடிச்சா கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். எரி இருந்த நெருப்புல நானும் எரிஞ்சு போயிடுவேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம். வேண்டாம் வேண்டாம் காயத்ரி, வாழ்க்கை முழுக்க என்ன வாட்டி எடுக்கிற ஒரு சம்பவம் போதும். இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியம். அப்பாடா. விடுங்க. காயத்ரி, தங்கச்சி அவளை பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா. நேத்து ராத்திரி கசமுசா நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். சும்மா என்னடா, ஒண்ணு நடந்திருக்காது. ராத்திரி பிரபு தண்ணி போட்டு படுத்திருந்திருப்பான், அவ ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா 100க்கு 100 கண்டிப்பா ஒரிஜினல் தான். டேய், சும்மா புலம்பாதடா. தண்ணியில இருக்கிற மீன் குடிச்சிருக்கா இல்லையான்னு இப்போ தெரியும். என்னம்மா காயத்ரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. போங்க அத்தை, வெக்கமா இருக்கு. ஓ, ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கு. அச்சோ, போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ சாமி கோயிலுன்னு வளர்ந்த பொண்ணு, பாவம் வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருப்ப. இல்ல அத்தை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குமே வெக்கப்படக்கூடாதுன்னு எங்க பக்கத்து வீட்டு மாமி சொல்லி அனுப்புனாங்க. அதனால போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. முதல் இரவு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தாங்களான்னு பெரியவங்க அரச புருஷலா கேக்குறது வழக்கம். பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாசூக்க சொல்றது வழக்கம். சொல்லணுமா? சொல்லணுமா? புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா, சத்தம் ஒரு தினுசா, அது வெள்ளி கொலுசா. ஐயோ ஐயோ ஐயோ, தீயையும் வச்சு அத நானே ஊதி விட்ட கதையை அடிச்சேன். புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா, தன்ன பாட்டு பாடு பாட்டு. புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா. அனாதை சிறுக்கியை கட்டி வச்சு 6 மாசத்துல பரலோகத்துக்கு அனுப்பலாம்னு திட்டம் போட்டா, அவ புள்ளையும் பெத்துக்கிட்டு நம்ம திட்டத்துல மண்ணள்ளி போட்டுடுவா போல இருக்கு. ஐயோ ஐயோ, புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சறதும் கொலாவறதும் பார்த்தா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன் வயிறு ஏண்டி எரினா, அவ வயிறு எரியற மாதிரி பண்ணிடு. அவ வயித்துல புழு பூச்சி இல்லாம எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி நான் பண்றேன். நேரத்தை வீணாக்காத, போ. அழிச்சிட்டு வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லு, போ. அவ வாந்தி எடுக்க கூடாது. எது நடக்க கூடாதோ அது நடந்துடும். என் ஆசை கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். யாரோ ஒரு அனாதை சிறுக்கிக்கு சொத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த அம்சா
அழிக்கணும். அவ வயித்துல புழு பூச்சி இல்லாமே ஆகணும். அவ காலா காலத்துக்கு உண்டாகவே கூடாது. ஊருக்கு போன பிரபு திரும்பி வரதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் பண்ண போற பூஜையில கரு உரு தெரியாம போயிடும். ஆனா நான் பூஜை பண்ணும்போது ஓ மருமக காயத்ரி தாகத்தால தவிப்பா. அவ நாக்குல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம பாத்துக்கோ. கோபால் குட்டி. ஹலோ கோபால். டேய் குட்டி. மூக்கு உங்களை மாதிரியே இருக்கு. அப்பா அனுப்புறமும் பண்ற சேட்டை பாரு. வெளியில ஒண்ணும் வேலை இல்லையா உங்களுக்கு? என்ன என்ன இது யாரோட டைரி? இது எங்க அம்மாவோட. இது அவங்க கடைசி எழுதின டைரி. உங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் எழுதிருக்காங்க. பூங்காற்றிலே உன் ராகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாலாட்டுதே. அது எங்க அம்மா என்னோட பிறந்தநாள் பரிசா எழுதின பாட்டு. ஆனா அத பாட அவங்க உயிரோட இல்ல. உங்க பிறந்த நாளை நாம நாளைக்கு கொண்டாடுறோம். எதுக்கு காயத்ரி? உங்க அம்மா உங்க பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியே நானும் கொண்டாடணும். காயத்ரி, இது எங்க அம்மாவுடைய மோதிரம். இந்தா, இது எப்பவுமே உன் கையில இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் இந்த மோதிரத்துக்கு. அப்புறம் என்ன உங்க அம்மா அளவுக்கு நேசிக்கிறதுக்கு. கோபாலா, நான் கட்டின ரக்ஷ உன் கழுத்துல இருக்குல்ல, அது சக்தி வாய்ந்த ரக்ஷ. உன் திருவிளையாடல் ஆரம்பி. நல்லா இருக்கு. குழந்தை பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு எனக்கு அல்வா கொடுக்குறியா? யார யார ஏமாத்த பாக்குற? என்னை பத்தி தெரியும்ல, ரொம்ப நல்லவன். எல்லாரையும் தீத்து கட்டிட்டு வந்த இடத்துக்கு போயிடுவேன். வேஷத்தை கழிச்சிடு. நான் வந்த காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். இல்லைங்க, கருவிலேயே அழிக்க நினைச்சது இப்ப உருவாகி நிக்குது. அந்த குழந்தை கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாங்க, எனக்கு எதுவுமே வேணாம். இருக்கிற காலத்தை அவங்க கூட இருந்தே கழிச்சிடலான்னு பாக்குறேன். என்னை விட்டுடுங்க. இத்தனை நாள் ஜெயில கலியத்துனது இதுக்காகத்தானா? உன்னால முடியாது, என்னால முடியும். கொன்னு புதைச்சிட்டு வரேன். இந்த கையால கொன்னு புதைச்சிட்டு வரேன்.
ஆ ஆ ஐயோப்பா அப்பா அப்பா என்னடா எப்பப்பா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போற? தங்கச்சி கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடா அவ்வளவு அக்கறை? தங்கச்சி கல்யாணம் ஆனதானே எனக்கு கல்யாணம் ஆகு. வாமா வாமா உட்காரு. என்னம்மா? அப்பா எனக்காக ஒரு வேலை பண்றீங்களா? என்ன உனக்கு செருப்பு தச்சு கொடுக்கணுமா? போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. மாப்பிள்ள இப்ப பண்ணல தனியா தானே இருப்பாரு. நேரா அவர்கிட்ட போய் என்ன 2ஆம் தரமாவது கட்டிக்கிறாருன்னு கேட்டுவாங்கப்பா. ஓ இரு, இப்படியாவா? இந்த வேட்டி 6 மாசமா கட்டிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள பக்கத்திலே வர மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்காவது உருப்படியா பல்ல வளைக்கிறாரா? மாப்பிள்ள நாள் மூஞ்சி பார்த்தே பேச மாட்டேங்கிறாரு. பேசாதேனா? அப்பா அப்பா உனக்காக ஊர்ல இருந்து பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? நீ இத போட்டுக்கிட்டு நேரா புது கெட்டப்போட மாப்பிள்ள கிட்ட போய் ஒரு அசத்தி எனக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. இரு பேண்ட் ஷர்ட் கொண்டு வரேன். கொண்டு வா. ஹலோ, கல்யாணம் தங்கச்சிக்கு. நீங்க என்னத்துக்கு வைக்கப்படுறீங்க? என்ன புது கெட்டப்ல நினைச்சு பார்த்தேன். அதாண்டா வெக்கமா இருக்கு. ஒருத்தரா எனக்கு அப்பா அண்டர்லாய் படம் பேண்ட் போட்டிருக்கேன். இதுவே ஃபுல்லா இருக்கு. அப்புறம் எதுக்குடா ஆஃப் வேஸ்ட்? அப்படியா? சரி சரி. என்னடா இவன் புதுசா குழா சட்டையெல்லாம் போட்டிருக்கான்? டேய் என்னடா? டேய் என்னடா இது? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வர்ற, ஒரு வணக்கம் கூட சொல்லாம போற? உனக்கு தெரியுமில்ல, காலங்காலமா நம்ம கிராமத்துல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வர்றாருன்னா ஒரு சின்ன புள்ள கூட எழுந்திருச்சு வணக்கம் சொல்லும். நீ என்னடான்னா ஒரு 1.5 குழாய மாட்டிக்கிட்டு வணக்கம் கூட சொல்லாம போயிட்டு இருக்க. ஒழுங்கா வணக்கம் சொல்றா. வா. இல்லைங்க, அது வந்து டேய் ஒழுங்கா வணக்கம் சொல்ல வரியா இல்லையா? இல்லைங்க, அது வேணாங்க. வணக்கம். வணக்கம். ஐயா என்னையே அடிக்கிறீங்க? நீ சொன்னதுனால தானே வாயாலே வணக்கம் சொல்றான். கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ல சொல்றா. காலங்காத்தாலேயே என்ன அடி வாங்க வச்சிட்டியா ஐயா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லியா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்றானா இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உண்டு இல்லைன்னு பண்ணவா? கேள்றா. நான் வணக்கம் சொல்லுவேன், ஆனா நான் வணக்கம் சொன்னேன்னு அப்புறம் என்னை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது. சொல்றா. வணக்கம். டேய் அங்க பாருடா, பிரசிடென்ட் ஐயா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு. ஐயோ, யோ என்னையா என்னையா நடந்தது? பிரசிடென்ட் ஐயா மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய் பாத்தியாடா, நம்ம காதுலயே இவன் பூ சுத்துறான். இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்கு. நான் கேட்டுட்டு வரேன். டேய் பிரசிடென்ட் ஐயாவுக்கு போட்ட வணக்கத்தை போடுறா பாப்போம். நானும் மயக்கடிச்சு கீழே விழுறேன்னு பாப்போம். ஓடுறா ஓடுறா வணக்கத்தை. வேண்டாம் ஓடுறா வணக்கத்தை. வேண்டாம். ஓடுறா ஓடுறா. வணக்கம். ஐயோ, வணக்கம். ஏய் காய்குட்டி, இங்க பார், என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உன் எலுமிச்சம்பழ நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடை கடையா ஏறி இறங்கி அலைஞ்சு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏய், இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். போய் இந்த புடவை கட்டிட்டு ஒரு டம்ளர் பாலோடு வந்துரு. இந்தா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதமா? இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல வியாழக்கிழமை. இந்தா கட்டிட்டு வா.
என்னங்கடா அந்த பொம்பளைங்க அவன விரதமா? ஆமா நானும் பாக்குறேன். ஒரு பேனாவை கையில எடுத்துக்க வேண்டியது, ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு 48 மண்டலம் 68 மண்டலம் எழுதிட்டே இருக்க வேண்டியதானே? இத பாரு காயத்ரி, இதெல்லாம் வாழ்க்கை கொத்து வராது. இந்த அம்மன் கோயில் விரதம் எல்லாம் அப்புறமா வச்சுக்க. நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். புடி. உனக்கு நல்ல நாள் தெரியாது, கெட்ட நாள் தெரியாது. பேசாம நம்மன் சாமியை கட்டிட்டு அழுக வேண்டியதானே? உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கு என் மேல என்ன கோபம்? என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எதா இருந்தாலும் எல்லாம் நாளைக்கு. இப்படிக்கு காய்க்குட்டி. வண்டி எடுத்துப்பா தம்பி, கொஞ்சம் நில்லு. ரொம்ப நன்றிங்க, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுப்பா. ஜமீன்தார் வீடா? அவங்க வீட்டுல தான் வேலை செய்யறேன், வாங்க கூட்டிட்டு போறேன். சரிப்பா. தம்பி, சிகரெட் பத்த வைக்கணும், தீப்பெட்டி தான் வாங்கி கூட. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பேட்டையில இருந்து வரேன். பத்த வைக்க வந்திருக்கீங்களா? இங்க யாரும் தீப்பெட்டி தர மாட்டாங்க. என்ன ஊர் அது? ஊருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பையனா இருக்கான். ஆமாடா தம்பி, ஜமீன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள, அந்த பொண்ணு எப்படி? காயத்ரி அக்காவை கேக்குறீங்க? தங்கம்னா தங்கம், சுத்த தங்கம். ஏன் கேக்குறீங்க? அந்த தங்கத்தை கொஞ்சம் ஒராசி பார்க்கலாமேன்னு தான். டேய், யாருடா நீ? ஓ, ஜமீன்தார் அம்மாவா? வணக்கம்மா. ஒரிஜினல் ஜமீன்தார் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இங்க டூப்ளிகேட் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய், யார் நீன்னு கேட்டல? என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பான்னு சொல்றதுக்கு நான் என்ன சூப்பர் ஸ்டாரா? அவர் படம் ரிலீஸ் ஆனா பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குற சாதாரண ஆடியன்ஸ்மா. சரி சரி, எம்மாடி உன் மவனை கொஞ்சம் கூப்பிட. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு இருக்கோம். வந்துட்டார நம்ம ஹீரோ. ஏய், யாரா நீ? நானா? வில்லம்பா. நீ ஹீரோனா, நான் வில்லன் தானே? குரல்லையே தெரியுது. ஆனா அது ஒண்ணு இல்லப்பா, உன் ஹீரோனை வர சொன்னு வச்சுக்க, கதவசனத்தை சுருக்கமா சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்த மேட்டரை முடிச்சு போலான்னு பாக்குறேன். கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன். காயத்ரி, காயத்ரி. என்னங்கடா இது வம்பா போச்சு? யார் வந்தாலும் யாருன்னு கேட்ட என்ன அர்த்தம்? அது சரி, யார் வேணாலும் கேட்கலாம். நீ கேட்கலாமா காயத்ரி? அது என்ன செய்கையில பேசுற? ஊமி ஆயிட்டியா இல்ல ஊமி ஆக்கிட்டாங்களா? ஓ, வெள்ளிக்கிழமை மௌன விரதம். யார் சித்தியவ? ஏய், என்னடா வேணும்? தம்பி கத்தாத, ஒரு முக்கியமான பர்சனல் மேட்டர். இத பார்த்துட்டு அப்புறம் பேசு. இது பர்சனல் மேட்டர் தானே? ரொம்ப ரொம்ப பர்சனல் மேட்டர் இல்ல? எனக்கும் உன் பொண்டாட்டி காயத்ரிக்கு ரொம்ப நாளா பழக்கம் இருந்துச்சு. பழக்கம் அப்படி இப்படி பழக்கம் இல்ல, எக்கச்சக்கமான பழக்கம். அப்படி ஒரு நெருக்கம். ஏன் இப்ப இத சொல்ல வந்தேன்னா, போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு.
இனி இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்க என் வீட்டுல பிரச்சனை வந்துடும்ல. அதனாலதான் இனி இந்த தொடர்பே வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காயத்ரி, கரெக்ட் தானே? சரி, அதை விடு. இது என்னது? நீயே பாரு. இந்தாப்பா, இது உங்க அம்மா போட்ட மோதிரம் மாமே. நீ ஆசையை காயத்ரிக்கு போட்ட, காயத்ரி ஆசையை எனக்கு போட்டுச்சு. இது நான் போட்டு போன பிரச்சனை இல்லை. ஆனா திடீர்னு என் புது பொண்டாட்டி என்ன ஏது யார் போட்டதுன்னு கேட்டா தேவையில்லாம வீட்டுல குழப்பம் வரும்ல. எனக்கு வேணாம்ப்பா, இந்தா நீயே வச்சுக்க. அடடா, என்ன பிரமாதமா நடிக்கிற உன் பொண்டாட்டி. பேசாம ஆஸ்காருக்கு அனுப்பேன், அவார்டாவது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டரு இன்னைக்கு காலையில உன் அருமை பொண்டாட்டி எனக்கு கொடுத்தது. படிக்கிற கேளு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கே என் மேல கோபம். என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எனக்கு வேக்கமா இருக்கு, நீயே படிச்சுக்கப்பா. அப்பாடா, நம்ம சீன் முடிஞ்சது. வரட்டுமா? காய்குட்டி, காய்குட்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா பழகிட்டு கடைசியில பிரியும் பொழுது மனசுக்குள்ள சோகமான மியூசிக் எல்லாம் கேக்குது. உனக்கு கேக்குமே? வரட்டுமா? வில்லன், கொஞ்சம் நில்லுங்க. சித்தி, நம்ம தெற்கு தோட்டத்துல இந்த வருஷம் முந்திரி போடலாமா? தெற்கு தோட்டத்துல முந்திரி விளையாதுப்பா. முயற்சி பண்ணி தான் பாப்போமே. நம்ம தோட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதே என்ன? மகேந்திரா, அண்ணே, போய் சிகரெட் வாங்கிட்டு வா. என்ன சிகரெட்டா? என்ன கிண்டலா? நீங்களும் ஒன்னும் சிகரெட் குடிக்க மாட்டீங்க. ஏய், சொன்னது சைடா. அண்ணே, பேசாம இருங்கண்ணே. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிரதர், நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி அதான்ப்பா, உன் புது பொண்டாட்டி. அவளை பத்தி உனக்கே தெரியாத ரகசியம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? என் பொண்டாட்டி பத்தியா? எனக்கு தெரியாதா? அதான்டா, தோட்டத்தோட வளத்தை பத்தி இவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குணத்தை பத்தி இந்த சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஒரு வாரம், ஒரே வாரம் வாழ்ந்தோடைய குணத்தை பத்தி உனக்கு தெரியும்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாத? புள்ளை எப்படின்னு பெத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. கத்துக்கிற பசங்களை பத்தி வாத்தியாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் தெரியாம இருந்தான்னா அவன் புருஷனே இல்லை. ஏய், நான் அவ புருஷன்டா. என்ன புரியுதா? போராஜா, போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ, நான் சொல்றேன். சாரி ஜென்டில்மேன், போடா. போடா. கிளம்பிட்டாரு. என்ன பத்த வைக்க போறியா? இங்கெல்லாம் அப்படிதான். புது பட்டிக்கெல்லாம் தீப்பெட்டி கிடைக்காது. உங்க ஊருக்கு போய் நீயே பத்த வச்சுக்கோ. போ தம்பி, சீக்கிரமா போ.